நிறைய வீடுகளில் போய் சந்தித்து மனவளர்ச்சி குறைந்த குழந்தைகளுடைய நிலைமையை பார்த்து வேதனைப்பட்டு அந்த குழந்தைகளுக்கு பிஸ்கட், அந்த குழந்தைகளுக்கு உடைகள், அந்த குழந்தைகளுடைய தாயாரை ஆற்றுப்படுத்துவது, அவர்கள் இப்படி குழந்தைகள் பிறந்து விட்டார்களே நீங்கள் கலங்க வேண்டாம், இறைவன் உங்களோடு இருக்கிறார், எத்தனையோ பேர்கள் உலகத்தில் பிறக்கிறார்கள், வளர்கிறார்கள், நன்றாக இருக்கிறார்கள், என் பிள்ளைக்கு என் வீட்டில் இப்படி நடக்கிறதே என்று நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் என்று சொல்லும்படியாக அவருடைய வீடுகளுக்கு நான் சென்று அந்த பிள்ளைகளை குளிப்பாட்டுவதற்குரிய சோப்பு, அவர்களுக்குரிதான உடைகள் அதைகளை வாங்கி கொடுத்து அப்படியாக அவருடைய மனதை தேற்றி வந்தேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் வரும்பொழுது அவர்கள் வீட்டிற்கு போய் இந்த பணியை நான் செய்து வருவேன். அப்பொழுது என்னிடத்தில் அங்கே இருக்கிறதான சமூக நல அலுவலர் அந்த நேரத்தில் அங்கே இருந்ததான அலுவலர் அவர்கள் நீங்கள் ஒரு கோமாக நடத்தலாமே என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது நான் கோம் நடத்துவதற்கு அதில் எனக்கு மிகப்பெரிய வருமானத்துக்கான எந்த விதமான சூழல் அந்த நேரத்தில் எனக்கு அமையவில்லை. ஏனென்றால் நான் கிறிஸ்தவ நற்பணியில் ஒரு ஆழமான நற்பணி என்று சொல்லக்கூடியதான இடத்திலே ஒரு சகோதரனாக பணியாற்றி வந்தேன். அருள் சகோதரனாக பணியாற்றி வந்தேன். அதிலிருந்து நான் வெளியில் வந்ததுக்கு அப்புறமாக 99 மே மாதம் என்னுடைய திருமணமானது முடிந்தது, 5ஆம் தேதி. அந்த திருமண வாழ்க்கைக்கு அப்புறமாக இந்த தனிப்பட்ட இது தொடங்கும் போது அப்பொழுது நான் எங்களிடத்துல ஆன்மீக பணிகள் அதிகமாக இருந்தது ஒழிய இந்த சமூக நல பணிகள் எங்களிடத்துல அந்த நேரத்தில் இல்லை. அப்பொழுது இதில் அதிகமாக செலவழிப்பதற்கு எங்களால் முடியாத சூழல் இருந்ததுனால் இந்த இப்படி வீட்டுக்கு வீடு நாங்கள் பார்த்து கொள்கிறோம் அம்மா, நீங்கள் உங்களுடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு இருந்தால் போதும் என்று சொல்லி அவர்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக